ஹாய் நண்பா, நமக்கு இன்றைக்கி சூப்பர்வான ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்குங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அங்கேருந்து தாங்க ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க, பர்மனெண்ட் ஜாப் தாங்க. வாங்க இதில் எவ்வளோ வேகன்சிஸ், சேலரி, எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண தரல. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 47 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 விதமான போஸ்டிங்க்கு வந்து அவங்க ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் கிளர்க் அப்படின்னு 4 விதமான போஸ்டிங் வந்து இவங்க ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. இதோட ஆரம்ப கட்ட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர் எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு 56,100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு மந்த்லி 80,000 ரூபா மேலே உங்களுக்கு சேலரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரைவேட் செக்ரட்டரி, இதுக்குமே 56,100 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ்லாம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு வேகன்சிஸ். அடுத்தது பர்சனல் அசிஸ்டன்ட், இதுக்கு 36,400 ரூபா ப்ளஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 14 வேகன்சிஸ். அடுத்தது பர்சனல் கிளர்க், யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி ரிஜிஸ்டருக்கு, அது அவங்களுக்கு வந்து பர்சனல் கிளர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆரம்ப சம்பளம் 20,600 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 4 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 01/7/2007 அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/7/2025 இந்த டேட்டு படி நீங்கள் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அதிகபட்ச வயது வந்து 37 வந்து நீங்கள் தொற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 37 வயசுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அண்ட் பிசிஎம் இது இல்லாமல் வேறு கேஸ்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹைகோர்ட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 வயசு வரையும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 55 வயசு வரையும் இந்த ஏஜுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் கிளர்க், அதாவது 4 விதமான போஸ்டிங்க்குமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன்ஸ் ஆர் எனி டிசிப்ளின் ஏதாவது ஒரு இதில் வந்து மேஜரில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, நான் அந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொமோஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொமோஷன் பீரியட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வருஷம் நீங்கள் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு வருஷம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆக்குவாங்க. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் வந்து இந்த கோர்ஸை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து டேரெக்டாக இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் அண்ட் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 1,200 ரூபாயும், ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 1,200 ரூபாயும், பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 1000, பர்சனல் கிளர்க்கு 800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் எஸ்சி, எஸ்டி அவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊனமுற்ற நண்பர்கள் மற்றும் பெண்கள் இவங்களுக்குலாம் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எஸ்சி, எஸ்டினா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வேலிடாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கேட்கும் போது நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், அடுத்தது வந்து வைவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மொத்தம் 150 மார்க்கு உங்களுக்கு 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டு, பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், அதாவது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். எஸ்சி ரைட்டிங் ஆன் ஜென்ரல் டாபிக்ஸு, லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்ட் பியில் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைவாக்கு மொத்தம் 15 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 6 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்லு, ஒர்க்காபரரி, மென்டல் அலர்ட்னஸ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
இதோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னையில் ஜாப் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், அதாவது மதுரையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் சென்னையில் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் சென்னையில் இல்லைனா உங்களுக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், வைவா இதெல்லாம் வந்து சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மேபி வந்து சென்னையோ கோயம்புத்தூரோ திருச்சியோ மேபி மாறலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதுவுமே அவங்க வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் எல்லாமே வந்து நாங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்பப்போ அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.mhc.tn.gov.in இதுதான் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.